ஷீலாம் நடு ஜாமத்தில் 2 பேரும் தலைகளை கட்டி வச்சு அடித்தாங்க. தலைகளை கட்டி வச்சு சவுக்கில் அடிக்கிறாங்க. ஆனால் அவங்க அழலை, ஆண்டவரை துதிக்காங்க, துதித்து கொண்டே இருந்தாங்க. அப்படி அடிக்கிற வேலை அவங்களாம் அடித்தா ஐயோன்னு கத்துவான். நீ கத்தி வைப்பா, அப்படி எத்தி கத்த ஐயோனுக்கள் எத்தி கத்துவான். சவுக்கில் அடித்தா அதுபோல் அடித்தா அடி வாங்கினீங்கன்னு சிலர் கத்துவாங்க, அடி வாங்காதீங்கன்னு கத்த மாட்டாங்க. அப்படி அடிக்கிற வேலை கத்தாங்க. அப்புறம் ஆண்டவரை துதித்தார்கள். ஆண்டவரை துதித்த பாரு, அந்த நேரத்தில் அந்த பூமியை அசைஞ்சது. பூமி அசைக்கணும். பூமி அதிர்ச்சி வந்தால் தான் பூமி அசைக்கும், பூகம்பம் தான் அசைக்கும். அந்த ஜபத்திலேயே இடம் அசைக்குதுன்னா அப்போ அந்த ஜபத்துக்கு எவ்வளோ, அந்த ஜபத்துக்கு வல்லம், அந்த உபத்திரவத்தில் கூட கடவுள் அவருக்கு சந்தோஷமாக இருந்தார்கள். அல்லேலூயா. சந்தோஷமா எப்படி ஜெபிக்க முடியும்? அப்போ சந்தோஷமா ஜெபிச்சாங்க. அந்த அடி வாங்கி ஜெபிச்சதுனால அவங்க இருதயத்தை பார்த்த கர்த்தர் அந்த இடமே அசைஞ்சுதான். அதுதான் பவுல் சொல்கிறார், நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறான். அதில் காலையில் யாரும் துக்கமாக சர்ச்சில் துக்கப்படக்கூடாது. சர்ச்சுக்கு போகிறேன்ற சந்தோஷமாக வரணும். சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம். அதனால் ஜபாலயத்துக்கு போய் துக்கமாக இருந்தார். ஆனால் ஆலயத்தில் ஜெபித்த பிறகு அவர் துக்கமாக இல்லை, அவர் சந்தோஷமாக தான் வந்தார். அதுபோல் கிறிஸ்துவ ஊழியக்காரர்கள் அநேக இடத்துல பாடுபட்டாலும் யாரும் துக்கப்பட்டதாக பைபிளில், நிஜ வாழ்க்கையில் இப்போ நம்முடைய காலத்தில் அப்படி யாரும் துக்கப்பட்டது. சந்தோஷம். கடவுளுடைய ஊழியம் கற்றுக்காக எதை செய்யணும் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம், அது நல்லது. மற்றவையில சந்தோஷங்கிறது அவனோட சிறப்பில்லை. கற்றுக்காக பாடுபட்டு கற்றுக்காக நன்மை செய்து அது ஒரு சந்தோஷம். அது சந்தோஷத்துக்கு இணையானது உலகத்தில் இல்லவே. மற்றதெல்லாம் சந்தோஷம், அற்ப சந்தோஷம். கல்யாணம் பண்ணுறா அது ஒரு சந்தோஷம். 10,000 பேர் சோறு போடுறோம், 10 லட்சம் 10 கோடி, அதெல்லாம் உலக கொஞ்சம் தான். ஆனால் இந்த கடவுளை ஆராதிக்கிற ஒரு சந்தோஷம், கர்த்தருடைய வார்த்தைகள் கேட்கிற ஒரு சந்தோஷம், அதுதான் மிகுதியான சந்தோஷம். அதைத்தான் ஆண்டு சொல்லுவோம். அதுதான் போட சொல்லுவோம். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷம். எப்பொழுதுனாக்கா எல்லா வேலையும் மனுஷனுக்கு எப்படின்னா எல்லாம் மனுஷன் எவ்வளோ நேரம் தூங்குறான், சாப்பிட்றான், முடிக்கிறான், ஓடுறான், ஓடியாரான், வேலை செய்யணும். எல்லா நேரமும் சந்தோஷமாக இருக்கணும். ஆஃபீஸ் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, இங்கே போகிறாங்க. ஆனால் அங்கே பிரச்சனை இருக்கும், துன்பம் இருக்கும், தீமை இருக்கும். அதை பற்றின கவலை. சந்தோஷமாக இரு. கர்த்தர் நோக்கி சந்தோஷமாக பாடிட்டு போ. சாமி வழிகளெல்லாம் என்ன செய்வார்? சபைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுக்கு சந்தோஷம் வந்தால் நம்முடைய போகிற காரியெல்லாம் ஜெயமாக மாறிடும். தெரியுதுங்களா? ஜெயமாக மாறும். ஜெயமாக மாறுறதுக்கு ஒருத்தன் தயவு நமக்கு தேவையில்லை. நம்ம ஆண்டவர் தர தயவு அவனே தருவான். அதுதான் உண்மை.